இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 1 Corinthians 9ஆம் அதிகாரம் 5-6. அதை வாசிப்பதற்கு முன்பாக 1 Corinthians 9:5-6 வாசிக்க வேண்டாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறப்ப நீங்கள் வாசித்தா. இப்போ அப்போஸ்தலர்கள் வேலை செய்தார்களா? அப்போஸ்தலர்கள் வேலை செய்தார்களா? அவர்கள் உலக பிரகாரமான வேலையை செய்தார்களா? என்ன வேலை செஞ்சாங்க? முன்னாடி, அதுக்கப்புறம் அவர் வந்து கூட இல்லை, கூடாரம் அவர் பவுண்டரைக்கு மற்ற அப்போஸ்தலர்கள் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வேளாண் இருக்கா வாசிங்க. இப்போ மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாது இருக்கிறவருக்கு எனக்கும் பர்னபாவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இல்லை. இல்லை. அப்ப பாருங்க, கேபானா யாரு? கேபாவும் மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொடுத்திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதுக்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம் அதிகாரம் இல்லை. அப்போ கேபாவும் மற்ற அப்போஸ்தலர்களோ கர்த்தருடைய சகோதரர்களோ ஏதோ ஒரு கைத்தொழில் செய்திருக்கிறார்கள். அப்படித்தானே? ஏதோ ஒரு கைத்தொழில் செய்திருக்கிறார்கள். மனைவி என்கிற ஒரு சகோதரியை கூட கூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த வசனம் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. அப்போ அவங்களுடைய தேவைகளுக்காக ஏதோ ஒரு கைத்தொழில் அவர்கள் எல்லாம் பண்ணி இருக்கிறார்கள், வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வசனம் ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆகவே வந்துட்டு ஊழியம் செய்கிறவங்க வேலை செய்யக்கூடாது என்கிற ஒரு காரியம் இல்லை. ஊழியம் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி அநேகர் வந்து ஊழியத்திலே வந்து பல பிரிவுகள் இருக்கிறது. என்ன பிரிவு இருக்குன்னா, முழு நேர ஊழியர், அப்புறம் பார்ட் டைம் ஊழியர் அப்படின்லாம் இருக்குது. சரி, முழு நேர ஊழியம் செய்கிறவங்க முழு நேரமாக ஊழியம் செய்கிறாங்களா? பகுதி நேர ஊழியம் செய்கிறவங்க விட்டுருங்க. அவங்க வேலையும் செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க. அவங்க தன்னுடைய காரியத்தை ஒத்துக்கொண்டு நான் பகுதி நேர ஊழியர் என்று தங்களை ஒத்துக்கொள்கிறாங்க. முழு நேர ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறவங்க முழு நேரம் ஊழியம் செய்கிறாங்களா? செய்கிறது இல்லை. ஆகவே பாருங்க, அப்போஸ்தலர்களும் அன்று அவருடைய தேவைகளுக்காக ஏதோ ஒரு கைத்தொழிலை செய்து. காரணம், அன்றைய நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள். அவருடைய பிழைப்புக்கு வேற ஒரு முகாந்திரம் இல்லை. அப்படின்னால அவர்கள் ஏதாவது ஒரு கைத்தொழிலை செய்தார்கள் என்று இந்த வேத வசனம் உறுதிப்படுத்துகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம்.